சில பேருக்கு புணர்ப்பு தோஷம்னு ஒன்று இருக்கும். ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் நடக்கும்போது மண்டபத்துக்கு கிட்டக்க போகும்போது அந்த திருமணம் நின்றோம். பத்திரிக்கை அடித்து எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அந்த திருமணம் நடக்க இருக்கிறது நின்று போயிடும். அதுக்கு என்ன காரணம்னா புணர்ப்பு தோஷம். அந்த புணர்ப்பு தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு பரிகாரம் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு என்ன ஒன்றே ஒன்றா நிச்சயமான அடுத்த நாள் திருமணத்தை வச்சுக்கணும். சில பேர் நிச்சயம் பண்ணி வருஷம் போட்டு ஒரு 3 மாதம் கழித்து தள்ளி வச்சாலும், ஆண் வீட்டில் வச்சாலும் பெண் வீட்டில் வச்சாலும் அந்த பெண்ணு ஆணும் கை மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் அந்த பொண்ணையோ அந்த பையனையோ குறை சொல்வதை நிப்பாட்டிவிட்டு புணர்ப்பு தோஷம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நிச்சயம் பண்ண ஒரு நாள் அதிகபட்சம் 3 நாளுக்குள்ளே திருமணம் செய்வதற்கு பார்க்கணும். இல்லை 1 மாதம் கழிச்சு தான் நான் பண்ணுவேங்க, எனக்கு பொருளாதாரம் இல்லைங்க அப்படிங்க மனசுக்குள்ளே நினச்சிங்கன்னா, நீங்கள் 3 மாதம் கழித்து நிச்சயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருமணத்தை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இப்போயே நிச்சயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் 3 மாதம் கழிச்சு திருமணம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு மண்டபம் வரலையும் வந்துட்டு அந்த பொண்ணு கை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆண் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொண்ணையோ ஆணையோ குறை சொல்லாமல் இருக்கிறதுக்கு புணர்வு தோஷத்துக்கு நீங்கள் இருவருமே என்ன பண்ணுங்கள், முன்கூட்டியே ஜாதகத்தை நல்லா தெளிவாக பார்த்துட்டு என்ன தோஷம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருமணத்தை சீக்கிரம் வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும்.